தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, அதில் பல விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அந்த 8000 ரூபாய் கூப்பன் கூட ஒரு பக்கம் நல்ல வரவேற்பு, இன்னொரு பக்கம் அது என்ன கூப்பன், ஏன் அந்த கூப்பனை கொடுக்குறீங்க, 8000 ரூபான்றது இது என்ன தேர்தலுக்கு காசு கொடுக்குற மாதிரியா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே சொன்னதை செய்கின்ற வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. சொன்னாததையும் செய்திருக்கிறார்கள். இதுதான் வழக்கம். நீங்கள் நல்லா பாருங்கள், மக்களுடைய நம்பிக்கை பெருமளவு யார் மீது இருக்கும்னு சொன்னால் திமுக தலைமையின் மீது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அண்ணா காலத்திலேருந்து அவங்க தேர்தல் அறிக்கைன்னா அது ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம். இது சாத்தியமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையுமே விவாத பொருளாக மாறி அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் செஞ்சு காட்டின வரலாறு தான் திமுகவுக்கு கடந்த காலங்கள் முழுசு உண்டு. அது இந்த 5 ஆண்டில் முதலமைச்சர் அதற்கு முதல்ல சொன்னதும் முழுமையாக நிறைவேற்றியிருக்காருங்கிறது நமக்கு ஒரு கூடுதல் ஹைலைட். அதான் திராவிட மாடலில் இருந்து இப்போ திராவிட மாடல் 2.0ன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பெட்டர் வெர்ஷன். அப்போ அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணியாச்சு, அத்தியாவசியங்களை கொடுத்தாச்சு. இனி அடுத்த லெவலுக்கு போகின்ற பொழுது அவர் ஃப்ரிட்ஜுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பிரிட்ஜ் எப்பவுமே பாலம் பிரிட்ஜு கணக்கிலே இருந்திருப்பார். அதனால் இப்போ ஏதோ ஒன்று திரும்ப இப்போ அவர் ஒருவேளை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம பிரிட்ஜு கொடுத்தா சம்மந்திக்கு இதில் கமிஷன் வரும், அதனால் நம்ம பிரிட்ஜு கொடுக்குறோன்னு சொன்னாலும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேலத்தில் பிரிட்ஜு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி அவர் ஒருவேளை அப்படி நினச்சி கூட அதை சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. நான் கிண்டல நிற்கிறேன் நினைக்க வேண்டாம். ஏன்னா திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அறிஞர்கள்ட்ட கேட்க வேண்டியதுன்னு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய ஒரு தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் தலைவரான பிறகாவது அதை கற்றுருந்தாருன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு சொன்னவரும் அவருக்கான ஒரு பெரிய வழக்கம். கம்பராமாயணத்தில் அதை வேணும்னே தான் நான் அப்படி சொன்னேன் நான். ஏன்னா அவருக்கு அந்த நானும் அந்த புத்தகத்தை தேடுறேன், இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், ஒன் வே டிராஃபிக்காக அன்றைக்கி அவர் கையில் பணம் இருந்தது, கூவத்தூரில் எல்லாத்திட்டையும் கொடுத்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு மக்கள் அவரை அங்கீகரித்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் அவரை எந்த தேர்தலிலும் அங்கீகரிக்கவே இல்லை, அவரை ஏற்கவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் இன்னமும் தன்னுடைய பணபலத்தால் ஒரு அதிமுகவை பாரதிய ஜனதா கபலீகரம் செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிமுக இத்தனையா உடஞ்சதுக்கு யார் காரணம்? பிஜேபி தானே காரணம். ஓபிஎஸ் என்னத்துக்கு முத போய் நீங்கள் தர்ம யுத்தம் நடத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சவங்க யார்? இன்றைக்கி சொல்கிறார்கள் அண்ணன் கம்முன்றதை அவனை அனுப்பிச்சு வச்சது அவங்க தாங்க, நீ பெரிய சக்தி, நீ தான் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னது அவங்க தாங்க சொல்கிறாங்கல்ல. அதில் போய் உட்கார்ந்த விலை தானே அது. நீங்கள் டிடிவி தினகரனை யார் கேசப்பட்டு உள்ளதில்லி மிரட்டினது? நீங்கள் சசிகலா அம்மையாரை 4 வருஷம் ஜெயிலுக்கு அமிச்ச பெருமை யாருக்கு? ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் அதிமுகவில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தானே அந்த அம்மையாவை பிடிச்சி உடனே கேஸை நடத்தி உள்ளே போட்டிங்க. அது வரைக்கும் அந்த கேஸ் தூசு தட்டப்படவே இல்லையே. சும்மா இருந்த கேஸ் இடத்துல நீங்கள் நடத்தி உடனே தீர்ப்பு கொடுத்தீங்க, பயம். ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்ந்து சத்தம் இல்லாமல் நடிச்சு பிஜேபியை முழுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டது பழனிசாமியா தான். திமுக தேர்தல் அறிக்கையினுடைய சிறப்பு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிட்ஜு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஃப்ரிட்ஜாக தெரிஞ்சிருக்காது, பிரிட்ஜாக தான் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசில் சொல்லியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% திட்டங்களை அந்த பேரை மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனை போட்டு தேர்தல் அறிக்கைன்னு விட்டுருக்காருங்க. கல்வியில் ஸ்டெம் லேபு கொடுக்குறாங்கிறாரு. ஏங்க ஸ்டெம் லேப் ஏற்கனவே இருக்குங்க, நீங்கள் என்னங்க புதுசாக கொடுக்க போகிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. பாவம் ஊடகத்தில் பேச வரவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போங்கிறாங்க. ஏங்க நல்லா படிங்க, அவரும் காலேஜுக்கு தாங்க சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லை, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகள் அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் அதை மாற்றுவதற்காகவும் அதற்கு அவங்களுடைய கண்டனத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க சார். இதை வெளியவே பேசலை, கவனிச்சிங்களா? இது பாஜக காரனுக்கு தெரியுமா? அதுதான் இப்போ கேள்வியே. இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா திமுக என்னெல்லாம் சொன்னுச்சோ அதை எடுத்து ஒருத்தன் அடிச்சு கொடுத்தீங்க, அதையும் தேர்தல் அறிக்கைன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நம்முடைய சாதனை பட்டியல் அவருடைய தேர்தல் அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. நம்ம என்னெல்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ நம்ம NEP நாம தானே சொன்னோம். இது வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்கல நீ. ஆனால் அது கிட்டத்தட்ட 10 லைன் எழுதி வச்சிருக்கீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதிர்ப்பா. உன் கூட்டணியில் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தார் அமித்ஷா. ஆனால் இது வேணாம்னு, இது எங்கள் ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க, எடுத்துடலாம்னு வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கிற மேட்டர் தானே அது. புத்தகத்தில் மட்டும் போட்டு ஏமாத்துறீங்க, அவ்வளோதானே. நீங்கள் 10% தானே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு. நீங்கள் நீட்லேயே கொடுக்குறதுக்கு அவர் கமிட்டி போட்டிருந்தாங்கல்ல, நீ ஏன் 7.5 கொடுத்த? இன்றைக்கி என்ன 10 கொடுப்போம்னு சொல்ல வர்ற? அப்போ நீ ஃப்ராடு தானே. அப்போயே 10 கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்போ அதில் சட்ட சிக்கல் இருக்குன்னு உனக்கே தெரியுது இல்லை? 10 கொடுத்தா எலிமினேட் ஆகிடும், கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் நிற்காது. அப்போ அந்த குறைந்தபட்சமான 7.5 வச்சுக்குவோம் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த 7.5 ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆமாம், அவரே 7.5 தான். அந்த கட்சிக்கு 7.5 அவர் தான், வேறு யாருமே கிடையாது. அந்த கட்சி இன்னைக்கு வந்து இவ்வளோ சிதறி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காரணம் அதுதான். அப்போ அந்த தேர்தல் அறிக்கையில் திரும்ப நீங்கள் 10%, நீ அன்றைக்கே 10 கொடுக்காதவங்க இன்றைக்கி எப்படி நீங்கள் 10 கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க? அப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கை முழுக்க ஃப்ராடுத்தனமாக தான் இருக்குது பல்வேறு விஷயங்களில். அதே சமயத்தில் ஒரு பக்கம் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முழுக்க நம்முடைய திட்டங்கள் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ 2 விதமாக அதை வச்சுக்கிறோம். நம்மளுடைய தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா நம்ம 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். எல்லார் வீட்லையும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 70 to 80% வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. எதுக்கு மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு? 2 ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டு கரண்ட் பில் கட்டுவாங்களா? நீங்கள் சின்ன வீடுகள்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, 2 ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்க முடியுமா? சொல்கிறது கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? அப்போ முதலமைச்சர் நம்ம அறிக்கை இது ஏதோ நம்மளை இந்த சென்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு. ஏதோ கொடுக்க போகிறாங்க பெருசாக, அதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜை கொடுத்துருவோன்னு ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டாரு. அப்படி தான் எனக்கு தோணுது. நம்ம முதலமைச்சர் திட்டத்தில் கிளியராக சொல்கிறாங்க, அவங்க இந்த 8000 ரூபா கூப்பனை அவங்க கடையில் கொடுத்துட்டு வாஷிங் மிஷின், மிக்சி அல்லது கிரைண்டர் அல்லது என்ன அத்தியாவசிய பொருள், ஃப்ரிட்ஜு, ஏசி எது வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். அந்த 8000 ரூபா பணம் அவங்க கட்ட தேவையில்ல, கழிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த 8000 ரூபாயை கழிச்சிக்கிட்டு அந்த பொருளையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ அந்த வீட்டுக்கு என்ன அவசியம் தேவை இருக்கிறதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசு உதவி செய்கிறது. இதுதான் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்கிற ஒரு சிறப்பான திட்டம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலையை சொரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஆக்கப்பூர்வமான அரசியலும் எதை செஞ்சால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வதாக இருக்குங்கிறத யோசித்து நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் இது மட்டும் இல்லை, ஒரு 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 10 விஷயத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்லிடுறேனே, அப்போ தான் நமக்கு அது தெளிவாக புரியும். இந்த திராவிட மாடல் 2.0ல் எசென்ஷியலாக அவர் சொல்லியிருக்கிற ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு 20 லட்சம் கனெக்ஷன், மீட்டரே பொருத்தப்படாத இலவச கனெக்ஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது சூப்பர் தானே சார்? மீட்டர் பொருத்தப்படாத 20 லட்சம் கனெக்ஷன்னா எவ்வளோ விவசாயிகள் பயன்பெறுவார்கள்? அவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பம்பு செட்டு மோட்டர் வந்து 18% வரி இருக்குது, 5% வரியாக மாற்றுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொடுமடாது! விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் போது வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு அந்த பில்லை பாஸ் பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் வாயத்தை நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நீ ஒரு விவசாயின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. விவசாய பொருட்களுக்கு வரி போடுவதை நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. திமுக ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணுது, அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நீங்கள் தான் விவசாயிகள் நல்லா பாதுகாக்கிறவங்களா? நீங்கள் தான் விவசாயின்னு சொல்லிக்கிறவரா? அப்போ எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை பாருங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்மளுடைய பார்வையிலேருந்து நம்ம சொல்கிறது கரண்ட்டு வரியில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவர் எங்கே சொல்கிறார், மோட்டருக்கு ஒரு பொய்யை பேசுகிறாரு. அப்போ 2 வேரியேஷன், எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்களேன். நாம் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டில் கூட நம்ம கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியான 6 லட்சம் கனெக்ஷனுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயத்துக்கு. ஓகே, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், 100% சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கு.
ஒரு சில இடங்களில் சாத்தியம் இல்லை அப்படின்னா அது ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட் தேவைப்படும் ஒரு சில திட்டங்களுக்கு. அது கொடுக்காததுனால நம்மளால் செய்ய முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் சொன்னதை செய்கிறதுக்கு நமக்கு ஏன் தயக்கம் இருக்கணும்? நம்ம ஆட்சிக்கு வர்றது எதுக்காக வர்றோம்? மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு. அப்போ நம்ம சொன்னதை செய்கிறதுக்கு நமக்கு ஏன் வந்து செய்யாமல் இருக்க போகிறோம்? வந்த பிறகு மறந்துட்டு உட்கார்றவரா நம்ம கட்சி? என்ன கிடையவே கிடையாது. வந்த உடனே லிஸ்ட் எடுத்து வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணியாகணும், இதை கம்ப்ளீட் பண்ணியாகணும்னு டாஸ்க் போட்டு வேலை பார்க்குறவங்க தானே நம்ம. அதிமுக மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கங்கே பிரித்து கொடுத்துட்டு மிட்டா மிராசு மாதிரி அங்கங்கே உட்காந்துக்கிட்டு வெறும் கலெக்ஷன் கமிஷன் ஓட்டுறதா வேலை எங்களுக்கு? அப்போ லாஸ்ட் பீரியடில் கூட கிட்டத்தட்ட 505 நம்ம வாக்குறுதி கொடுத்துருந்ததில் 80% நம்ம நிறைவேற்றிருக்கோம். ஓகே, அதை நம்ம பொது தளத்தில் வெளியிட்டிருக்கோம், பாயிண்ட் வைஸ் போட்டிருக்கோம். எதை நம்ம நிறைவேற்றிருக்கோம், எது நிறைவேற்றப்படாமல் இருக்குது, என்ன காரணங்கிறது தெளிவாக போட்டிருக்கோம். அதை மீண்டும் ஒரு முறை பொது தளத்தில் தயவு செஞ்சு போய் பார்த்துக்குங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்போ திமுக 100% தன்னுடைய முயற்சியை போட்டிருக்கிறது. தான் சொன்னவற்றை செய்தே தீர வேணுங்கிறதுக்கு 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணலை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒன்று, நான் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய வாரிசு, கொள்கை வாரிசு, அவரை போல அதுதான் என்னுடைய பெரிய கிரெடென்ஷியல்ஸு. எவ்வளவோ விஷயங்கள் மாற்றங்கள் அத்தனையுமே சாதித்து காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய பேர் சொல்லுகின்ற அளவுக்கு, அவர் பெருமைப்படுகின்ற அளவுக்கு தான் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு களங்கம் வர்றதுக்கு அவர் அனுபவிக்கவே மாட்டார். நீங்கள் கூட்டணி விஷயங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணிட்டா கமிட் பண்ணது தான், முன்ன பண்ண முரண்பட்டு பேசவே மாட்டார். கமிட் பண்ணியாச்சு விட்டுருங்க, ஹானர் பண்ணணும்னா பண்ணணும். மேன் ஆஃப் வேர்ட்ஸ், மேன் ஆஃப் பாலிசி, மேன் ஆஃப் டிசிப்ளின், மேன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பொருந்ததுன்னா அது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும். பேச்சளவில் இல்லை, கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கிட்டு வருது. அப்போ இந்த தேர்தல் அறிக்கையினோட சிறப்பான முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். முதலமைச்சர் இந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்துகிறது. இதில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறப் போகிறார்கள். இது நல்ல விஷயம் தானே? ஆமாம். அது மட்டும் இல்லை, மகளிர் உரிமை தொகையை நம்ம வந்து 2000ஆக உயர்த்துவதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். இது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஆண்டு வருமானம் 5 லட்சமாக இருந்துச்சுன்னா, 5 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்ங்கிறதா இருந்தது. இப்போ அதை 10 லட்சமாக வசதியிருக்கோம். ஓகே, அப்போ அது ஒரு பெரிய சப்போர்ட்டு தானே. நீங்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத இலவச பம்பு செட்டுகள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நிதி உதவி 1500ஆக உயர்த்தப்படும். நீங்கள் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். அப்படின்னா விவசாயிகள் எவ்வளோ தூரம் இதில் வந்து பயன்பெறப் போகிறார்கள். நீங்கள் முதியோர் உதவித்தொகையை 1200லேருந்து 2000ஆக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500லிருந்து 2500ஆக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000, நீண்டகால பயிர்களுக்கு 27000, மானாவாரி பயிர்களுக்கு 12000 என உயர்த்தி வழங்கப்படும். 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடுகளை ஈர்த்து 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த வருஷம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பிஎஃப்இஎஸ்ஐ செக்டரில் நீங்கள் வெரிஃபை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் பிஎஃப்இஎஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு 28 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம். அப்போ அது எல்லாமே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்ததற்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. வாயில் 19 பேசிட்டு போகிறது திமுக கிடையாதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி முழுமையாக வழங்கப்படும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி மேற்கொள்ளும் 5 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத பயிற்சியுடன் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து கல்லூரிகளிலும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் உருவாக்கப்படும். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு மாவட்ட சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் ஆகியவை 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இது ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன்.
அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களித்து வருகிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மோடி என்னைக்காவது அறிவிச்சிருக்காரா? அமித்ஷா அவர்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இது மாதிரி மக்கள் நலனுக்கான திட்டங்கள் ஏதாவது ஒரு 10 திட்டத்தை நீங்கள் சொல்லுங்களேன். நிர்பயா ஸ்கீம்னு சொன்னாங்க, 8000 கோடி ரூபாய் ஒதுக்குனதா சொல்கிறாங்க. அதில் 6121 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்களாம். அதில் 5300 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்களாமே. அடுத்த பியூட்டி, அது நான் ஆடிட்டபிள் ஃபண்டாம். பிஎம் கேர்ஸ் மாதிரி நீங்கள் எடுக்கிற பணமெல்லாம் எல்லாமே நான் ஆடிட்னே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இந்த பணம் எங்கே தான் போகுது, யாருக்கு தான் கொடுத்தீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கே ஆள் இல்லையா? ஊழலை சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்க நம்ம மேலே பொய் பத்திராட்டத்தையே வாரி அரைச்சுட்டு ஐடி யூஸ் பண்ணி நேராக அக்கௌண்டன்ட் மணியை அரசு கஜானாலேருந்து நேராக திருடுறது பிஜேபி தான். இதெல்லாம் அக்கௌண்டன்ட் டிரான்சாக்ஷன் தானேங்க. நீங்கள் எப்படிங்க நான் ஆடிட்டபிள் ஃபண்டுன்னு அதை நீங்கள் வைப்பீங்க? நீங்கள் அரசு திட்டத்துக்கு நீங்கள் எந்த நிதி எடுத்தீங்கனாலுமே நீங்கள் வந்து ஆடிட் பண்ணணும்ல. ஏன் பிஎம் கேர்ஸ்னு நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பணத்தை எப்படிங்க ஆடிட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம்? தரம் குறைந்த மிஷின்களை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் பணத்தை தூக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ எல்லாமே அக்கௌண்ட்டில் திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த பிஜேபி. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறது தான் பிஜேபி. முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ராடுகளினுடைய உச்சம் இன்றைக்கி அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க பிஜேபி. இதை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டு பழனிசாமி ஐயா பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இவ்வளவு மோசமாக அதிமுகவை சீரழிக்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதில் தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா களத்தில் இருக்க செய்திகள் சொல்லுது. இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஏன் நீங்கள் எடப்பாடி இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்டால், அவர் நிரந்தர அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைன்னு அவர் சொல்கிறாரு. சிஎம் வேற அண்டர்லைன் பண்ணி நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி, நிரந்தர பொதுச் செயலாளர்ன்றாரு. நீங்களும் ஏன் எடப்பாடி மேலே இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அது 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளே வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து கார் எடுத்துக்கிட்டு போகும்போது, கார் மாதிரி ஏற போகும்போது, எங்கள் காரை வேணால் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் கமலாலயத்தை மட்டும் போயிடாதீங்கன்னா அவர் சுதாரிச்சிட்டாரு. தம்பி, ஆமாம் தம்பி, நான் கமலாலயத்துக்குலாம் போக அடிவாலயத்துக்கே வந்துடுறேன் தம்பி, வண்டி ஏறி வந்துட்டாரு. அன்னைக்கே நம்ம ஆள் ஆஃபர் கொடுத்தாரு. அது இன்னைக்கு வந்து புரிஞ்சிருச்சு அவருக்கு. ஆமாம், நம்ம போன ரூட்டு பூரா தப்பு அப்படின்னு. இந்த பழனிசாமி ஐயா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிஜேபிக்கு இப்படி ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதிமுக வலிக்கிறதுக்கு. என்னைக்கு பழனிசாமி ஐயா அந்த பொதுச்செயலாளர் பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டு முறையான தலைமை என்னைக்கு அந்த அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுதோ, அன்னைக்கு தான் மீண்டும் அதிமுக சரியான ட்ராக்ல வந்து உட்காரும். நமக்கு எதிரி அதிமுகவாக இருக்கட்டும், நமக்கு எந்த ஆட்சேபனையும் நமக்கு இல்லை. திராவிட சித்தாந்தங்களை கேரி பண்ணது தான் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்குமே சரி, அந்த அம்மையார் வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் பழனிசாமி ஐயா வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிஜேபிக்கு முழுமையாக ரோடு போட்டு உள்ளே விட்டுருக்காரு. ஆனால் பப்ளிக் அதை ஏற்றுக்கவே இல்லை. அதிமுக சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து அவர் பிஜேபி கூட சேர்ந்ததுல இருந்தால் அவருக்கு சரிவே. நீங்கள் அதான் சொல்கிறேன், உச்சகட்டமாக நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த முறை அதிமுக தொண்டர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, தாமரை எங்கே நின்னாலுங்க அதிமுக காரன் ஓட்டு போட போகிறதுல கடுமையான தோல்வியை அவங்களுக்கு கொடுக்க போகிறான். சபதம் எடுத்து வச்சுருக்கானுங்க அதிமுக காரங்க. ஆனால் எங்கள் கட்சிக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கட்சி வீணாக போனது காரணமே பிஜேபி தான் பிரதர். இத்தனையும் கட்சியை உடச்சுட்டு இன்னைக்கு கூட்டு வந்து வச்சு இந்த பழனிசாமிங்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் பழனிசாமியை நம்பியா வந்தோம். நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் நம்பி இருந்தவங்க தான் என் கட்சியில் இருக்கிறவங்க. பார்த்துக்கலாங்க, 2ல் 1. எங்களால் கட்சி மாற முடியாது. ஆனால் இந்த தடவை பிஜேபிக்கு நாங்கள் கொடுக்குற அடி இருக்குது பார்த்தீங்களா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்ப நினைச்சே பார்க்காது. அதிமுக விட்டுட்டு வெளியே ஓடுதா இல்லையான்னு பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. உண்மையாலுமே நான் வரவேற்கிறேன். ஒன்று, அந்த அதிமுக விட்டு வெளியே வந்து திமுகவில் சுயமரியாதையோட வாழ்றது முடிவு பண்ணிட்டான். அங்கே இருக்கிற மீதி பேர் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, பிஜேபி இதை அடித்து விரட்டுறது முடிவு பண்ணிட்டான். மொத்தத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் இனிமே வந்து எந்த ரூபத்திலையும் யார் கூடவும் கூட்டணி வச்சுக்கிட்டா சீரழிவு தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபித்து காட்ட போகுது. ஒன்று. அடுத்தது, விஜய் நினைக்கிற மாதிரி இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க முடியுமானா அவர்களும் தெளிவாக தான் இருக்காங்க. அவர்கள் எந்த ரூபத்திலையும் வாக்களை பிரிக்க அனுமதிக்க போகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அதுதான்.
மற்ற கட்சிகளில் கூட பிறழ்கள் இருக்கிறது, சொல்லுவது ஒன்று செய்வது வேறாக இருக்கிறது. திமுக மட்டும்தான் அந்த விஷயத்திலும் தெளிவாக இருக்குங்கிறது இன்னைக்கு சிறுபான்மையினர் அத்தனை பேர் உணர்ந்திருக்கக்கூடிய தேர்தல். முழுமையாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 180+ சீட்ஸ் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடரப்போகிறார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் தான் நிறைவாக இந்த தேர்தல் ரிசல்ட்டாக இருக்க போது. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணத்தில் வந்து இருக்கு. நன்றி தோழர்.